ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மஹிந்திரா தார் காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஜீப் டைப் காரு. அதுவும் வந்து ரீசன்ட் மாடல் கார். ஓகேங்களா. 2024 மாடல் கார் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா தார் ஆர்டபிள்யூடி வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2024 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது அப்படி பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 23,000 கிலோமீட்டர் வந்து மொத்தமாக ரன் ஆயிருது. இதுக்குள்ள கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். ஓகேங்களா. இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு மே 2027 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும். அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மிரர்ஸ் வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அந்த காரில் வந்து 2 ஏர் பேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த காரில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த காரில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீடை வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பீடில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய தான் க்ரூஸ் கண்ட்ரோலு. இதில் எந்த வித ஆக்சிலேட்டர் எதுவுமே நம்ம கொடுக்காம அந்த கார் வந்து அதே ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து லாங் ட்ரைவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது இது வந்து செட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீச்சர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த காரில் இருக்குது. இது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும். ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கண்டிஷன் வந்து நியூ கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ புது பேட்டரி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல்டு லாக் சிஸ்டம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். ஓகேங்களா. இந்த காரில் வந்து சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 85% வந்து வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர் வந்து கம்பெனி இன்பில்ட் மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார் அண்ட் கேமரா வந்து இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆக்சிடென்டல் எதுவுமே இந்த காருக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இந்த காருக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இதோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ரீசன்ட் மாடல் அப்படிங்கிறதுனால 2024 மாடல். ஸோ ஜஸ்ட் வந்து 1 இயர் தான் ஆயிருக்கு. இந்த கார் வந்து எடுத்து 1 இயர் தான் ஆயிருக்கு. ஸோ வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. அதுவும் சிங்கிள் ஓனர் தான். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக தான் கார் வந்து இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காரோட எக்ஸ்டீரியர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டயர் கண்டிஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய டயர்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ டயர் கண்டிஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 85% அபோவ் 85% வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 85% வரைக்கும் 85% அதிகமாகவே டயர் கண்டிஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுபோக ஸ்டெப்னி டயரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி டயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் ஸ்டெப்னி டயர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஆல்சோ இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அதோட டேஷ்போர்ட் வியூ, அதோட ஸ்டியரிங் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டியரிங்லேயே வந்துடும். அந்த ஆப்ஷன் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க. அண்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போக இந்த காரோடைய ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ரியர் வியூவும் நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு சீட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோஸ் கொண்ட ஒரு கார் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு கார், நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு கார்னு சொல்லலாம். மஹிந்திரா தார் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற ஒரு கார். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துட்டீங்க. ஸோ அதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளாஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மஹிந்திரா தார் ஆர்டபிள்யூடி வேரியண்ட் 2024 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொண்ட ப்ரைஸ் வந்து
14 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 14 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்ல வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா குறைச்சு குடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுச்சுன்னா, நீங்க தாராளமா ஓனர் கான்டாக்ட் பண்ணி இந்த கார நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 14 லேக்ஸ்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான பிரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா தார் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிகமான பிரைஸ் உள்ள ஒரு கார் தான். ஸோ இதோடைய ரேட் எல்லாமே நார்மலி வந்து ஹையா தான் இருக்கும். அந்த வகையில வந்து இந்த 14 லேக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு பிரைஸ். ஏன்னா 2024 மாடல் ஓகேங்களா? அதுவும் சிங்கிள் ஓனர் கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் ஓடியிருக்குது. உங்களுக்கு இந்த பிரைஸ் ஓகேன்னு நீங்க தாராளமா இத வந்து பார்த்து, அதோடைய கண்டிஷன் எல்லாமே பார்த்து நீங்க வந்து செக் பண்ணி இந்த கார நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த கார் பிடிச்சுச்சுன்னா ஓனர கான்டாக்ட் பண்ணுங்க. ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஃப்ரீக்வென்ட்டான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனா நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷனா நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல நொரோஜ் கார்ஸோட டெலிகிராம் அப்படி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்றது மூலமா நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்கை நான் டேரக்டா டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.